ஹலோ மக்களே, வணக்கம். என் பேர் இம்ரான். நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லாமே வந்து சௌக்கியமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, என் நண்பர்களே, நான் வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் 4 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து ஹிந்தியில் தான் வந்து நான் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நான் ரீசெண்ட்லி வந்து நான் பார்க்கும்போது வைரலாக ரொம்ப போயிட்டுருக்குது வந்து ஸ்பீச் நம்ம எலெக்ஷன் பற்றி, தமிழ்நாடு எலெக்ஷன். ஓகே, ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் த பொலிட்டிக்கல்ஸ், ஏடிஎம்கே, டிஎம்கே. யார் இப்போது புதுசாக வர போகிறாங்களோ, டிவிகே பார்ட்டிஸ், ஓகே, எக்ஸட்ரா, எல்லாருக்கும் வந்து நான் வந்து ஆல் தி பெஸ்ட் நான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போது இந்த கவர்மெண்ட், இந்த எலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். த ரீசன் இஸ் பாஸ்ட்டு இவ்வளோ வருஷம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எஜுகேஷன் வைஸ், ஹாஸ்பிட்டல் வைஸ், எஜுகேஷன் வைஸ். ஓகே, டெய்லி நாங்கள் என்னென்ன நாங்கள் கஷ்டப்படுறோமோ, ஓகேவா, டெய்லி எவ்ரிடே வாட் வி ஹேவ் சஃபரிங், இது எல்லாத்துக்கும் வந்து வி நீட் அ சொல்யூஷன். அதனால தான் வந்து இந்த எலெக்ஷன்ஸ் வந்து வருது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. பாஸ்ட் டேஸ் ரீசன்ட்லி வந்து எல்லா வீடியோஸ்லேயும், எல்லா ரீல்ஸ்லேயும் வந்து ஓகே, டிவிக்கே எப்போ வந்து நாமினேஷன் பண்ணாங்களோ, எப்போ வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ, அப்போலேருந்து வந்து எல்லாரும் வந்து ஒரு ஃபேனாக தான் பேசுவீங்க. ஆஸ் எ ஃபேன், எவ்ரி மக்கள் வந்து எல்லாரும் வந்து ஒரு ஃபேன் எப்படி பேசுவாங்களோ அவங்க செலிப்ரிட்டிஸ் பற்றி, ஓகேவா, அந்த மாதிரி தான் எல்லோரும் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. தட் இஸ் சீரியஸ்லி இட் இஸ் வெரி எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுது. அது நீங்கள் வந்து உங்கள் ஃபேன்ஸ்க்காக ஒரு வந்து செலிப்ரிட்டிக்காக வந்து ஒரு ஃபேன் வந்து ஒரு மூவிஸ்லேயும் இல்லை வந்து காம்படிஷன் போட்டுக்கலாம், அவங்க மூவி நல்லா இருக்குது, இந்த மூவி நல்லா இருக்குன்னு. பிரதர், இது வந்து இப்போது எலெக்ஷன் வரப்போகுது பிரதர். ஓகே, ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் கூட வந்து கொஞ்சம் யோசுங்க. எல்லோரும் வந்து வி ஹாவ் டு திங்க் அண்ட் டிசைட். அதனால தான் வந்து நாங்கள் வந்து பப்ளிக், வி ஆர் பீப்புள்ஸ், ரைட்? நீங்களே வந்து டிஎம்கே வந்து யார், அந்த ஜூலியோ யாரோ தெரியல, அந்த பொண்ணு வந்து டிஎம்கே பற்றி வந்து போடுறாங்க. இங்கே வந்து டிவிக்கே ஆளுங்க வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஓகே, நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சார். நாங்கள் வந்து ஆஸ் எ பப்ளிக் வந்து வி ஹாவ் டு திங்க் ஆஸ் எ பப்ளிக், ஆஸ் எ பீப்புள், நாட் ஃபார் பர்டிகுலர் ஒன் பாலிட்டிக்ஸில் வந்து நாங்கள் அவங்களுக்கு ஃபேனு. நீங்கள் ஓட் வந்து டிஎம்கேக்கு போடுங்க, இல்லை டிவிக்கு போடுங்க, அது வந்து உங்கள் உரிமை, தட் இஸ் யுவர் ரைட். பட் எதுக்கு சார் நாங்கள் சண்டை போட்டுக்கிறோம்? எனக்கு தெரியல அது. ஓகே, நாங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக நல்ல கவர்மெண்ட் வந்து வி ஹாவ் டு செலக்ட் அண்ட் எலெக்ட். அதனால தான் வந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம். 234 சீட்ஸ் இருக்குது தமிழ்நாடுவில். அந்த 234 சீட்ஸில் வந்து நம்ம விஜய் சாரோ இல்லை நம்ம சிஎம் சாரோ இது வரைக்கும் வந்து அவங்க வந்து ஏதாவது கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? இந்த 234 சீட்ஸில் வந்து யார் யார் வந்து நீட்டாக க்ளீனாக இருக்காங்களோ, எதுவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன்ஸ் க்ரைட்டீரியா இருக்கா, அது பார்க்கணும். அது அப்புறம் அவங்க நீட்டாக க்ளீனாக இருக்காங்களா, அவங்க கேஸில் ஏதாவது எதுவுமே கேஸ் இல்லையா, இருக்குதா, அது யாராவது கேட்டிங்களா? ப்ளஸ் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இன்கேஸ் அவங்க வந்து பண்ணலன்னா, இஃப் சப்போஸ் தி ஆர் நாட் ஃபுல்ஃபில் தர் கமிட்மெண்ட்ஸ், வாட் இஸ் த நெக்ஸ்ட் பிளான்? அவங்க ரிசைன் பண்ணுவாங்களா வித்தின் 1 இயரில்? அவங்க கவுன்சிலரோ, அவங்க எம்எல்ஏவோ இல்லை எம்பிஓ, those who are not fulfill the public demands within a year, அவங்க என்ன மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்களோ அது வித்தின் 6 months or within a year பண்ணலைன்னா அது வந்து அவங்க வந்து ரெசிக்னேஷன் பண்ண வைப்பாங்களா? இதெல்லாம் தான் நம்ம கேள்வி இருக்கணும் சார். அது இல்லாமல் நீங்கள் வந்து டிவிகே ஃபேனோ இல்லை டிவிகே ஃபேன் வந்து விஜய் அண்ணாக்கு ஏதாவது சொல்கிறாங்களா, இல்லை வந்து அவங்க ஜூலி வந்து டிஎம்கேக்கு ஏதாவது சொல்கிறாங்களா? எதிர்ப்பாகவே அகேன்ஸ்ட் வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ணிட்டீங்கன்னா அப்போ நாட்டு வந்து குட்டி சோறு தாங்க ஆகும். இல்லை உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சென்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து என்ன பிரச்சனையில் போயிட்டே இருக்கிறோம்,
ஓகேவா? நமக்கு வந்து ப்ராப்பராக குவாலிட்டி ஃபுட்டு கிடைக்கல, குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கல. சார், ஆஸ் எ பேரண்ட் ஐ ஆம் ஆல்சோ சஃபரிங் சார். ஸ்கூல் ஃபீஸ் வந்து அப்படியே வந்து மலை ஏறுது, அப்படியே ஸ்கூல் ஃபீஸ். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் பார்க்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ப்ராப்பராக குவாலிட்டி எஜுகேஷனே கிடையாது. எலெக்ஷனுக்கு 5 தடவை ஒரு தடவை தான் நம்மக்கிட்ட வராங்க ஆளுங்க, எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு வாங்குறதுக்கு. அதுக்குள்ளே வந்து கவுன்சிலர் வரமாட்டாங்க, எம்எல்ஏ வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. நம்ம பிரச்சனைக்கு வந்து நாங்கள் தான் ஓன்னு வந்து அழுட்டே இருக்கணும். நோ ஒன் வில் சப்போர்ட் அஸ். நான் எதுக்கு இந்த வீடியோ பண்ணுறேன்னா, தயவு செஞ்சு வந்து நம்ம வந்து சண்டை போடக்கூடாது. ஸோ ப்ளீஸ், நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட் பார்த்து யோசிக்கிங்க, உங்கள் குழந்தை பார்த்து யோசிக்கிங்க. உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருதோ, எஜுகேஷன் குவாலிட்டி கொடுக்குறாங்களோ இல்லையோ, எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ இல்லையோ, அதெல்லாம் கேளுங்க சார். எலக்ட்ரிசிட்டி வந்து மாதம் போனால் எவ்வளோ வந்து காசு வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? இல்லை பெட்ரோல் விலைவாசி வந்து டிஎம்கேக்கு நாங்கள் வந்து போட்டே இருக்கோம் ஓட்டு. இது வரைக்கும் டிஎம்கேல வந்து அந்த ஆட்சியில் வந்து பெட்ரோல் இது கம்மியாயிடுச்சா? சொல்லுங்கள் சார். ஏதாவது வந்து சேஞ்சஸ் வந்துச்சா நம்ம நாட்டில்? அதே வந்து சந்து ரோடு எல்லாம் வந்து பள்ளமாக தான் இருக்குது. டோல் கேட்க்கு காசுலாம் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஓகே, வாங்குகிற சேலரியிலே வந்து டேக்ஸு, சாப்பாடுலே டேக்ஸு, ரோட் டேக்ஸு, டோல்கேட்டில் டேக்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா? எல்லாத்துலேயும் சூப்பர் மார்க்கெட்டில் போனால் அங்கே டேக்ஸு, எல்லாத்துக்கும் டேக்ஸு, ஷாப்பிங்கில் டேக்ஸ்னால வந்து எல்லாம் டேக்ஸ் வாங்கிட்டு போயிருக்கு. நம்மளுக்கு என்ன சார் கையில் கிடைக்குது? நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சென்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் சார். நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ அவேர்னஸ். தயவு செஞ்சு வந்து திஸ் இஸ் நாட் எ ஸ்மால் சைல்டிஷ் திங். இந்த வருஷம் நீங்கள் விட்டீங்கன்னா சார், அதுதான் பின்னும் 5 வருஷம் நாங்கள் வந்து அதே மாதிரி தான் வந்து அழிஞ்சிட்டு தான் இருக்கணும் ஃபார் ஸ்மால் திங்ஸ். யார் வந்து யாருக்காக வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லை ஓட் போடுங்க. தயவு செஞ்சு வந்து இந்த கொஸ்டின் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு கேளுங்க சார். கேட்டு பிறகு நீங்கள் சண்டை போடுங்க, ஏதாவது பண்ணி தொலைங்க, நோ ப்ராப்ளம். பட் உங்கள் ரைட்ஸ் வந்து நீங்கள் கேளுங்க சார். இது வந்து ஸ்மால் திங் கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் நோ மூவிஸ். 3 லெவலில் பார்த்துட்டோமா முடிச்சிட்டோமா, ஓகே. யார் இருந்தாலும் சார், ஐ ஆம் ஆல்சோ விஜய் ஃபேன். ஐ எம் நாட் டெல்லிங் தட் நோ ஐ எம் அகேன்ஸ்ட் விஜய், ஐ எம் அகேன்ஸ்ட் அவர் சிஎம், ஐ எம் டிஎம்கே. நோ, ஐ எம் டெல்லிங் யூ கைஸ், வி ஆர் த பீப்புள். நாம் வந்து நம்ம ஃபேமிலிக்காக, நம்ம மக்களுக்காக, நம்ம இதுக்காக யோசிங்க. அதை செஞ்சு யோசிச்சு பிறகு முடிவு எடுங்க. சண்டை போடுக்காதீங்க. உங்கள் தலைவருக்கு நீங்கள் ஓட் போடுறீங்க, உங்கள் தலைவர்கிட்ட கேளுங்க, கமிட்மெண்ட் கேளுங்க. சப்போஸ் நீங்கள் பண்ணலன்னா என்ன, நீங்கள் வந்து ரெசல்யூஷன் கொடுத்துட்றீங்களா? கேளுங்க சார். இதெல்லாம் கேட்காம தேவையில்லாமல் வந்து வீடியோவிலே வந்து சண்டை போட்டுக்கிறீங்க. நீங்கள் வந்து அந்த பொம்பளைக்கு தாக்குறது, அந்த பொம்பளை வந்து நம்ம இதுக்கு தாக்குறது, இதெல்லாம் சார் இது. நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் சார், தயவு செஞ்சு நான் சொன்ன வீடியோ வந்து நான் வந்து பண்ணுற வீடியோக்கு வந்து கொஞ்சம் அர்த்தம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் நல்லபடியாக யோசிங்க. இன்னும் இந்த 5 வருஷம் நீங்கள் விட்டீங்கன்னா கதையே முடிஞ்சு போயிடுச்சு சார். நம்ம கமல்ஹாசனும் அப்படி தான் வந்தார் சார். கடைசியில் அவர் வந்து கால் வாங்கிட்டார், டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ விஜய் சார் வந்திருக்காரு. நீங்கள் எல்லாம் இல்லோன்னு நம்புறீங்க. தயவு செஞ்சு யாருக்கும் நம்பாதீங்க. இது செஞ்சு ஃபஸ்ட்டு வந்து நீங்களே வந்து தன்னாக வந்து ஃபேமிலி, உங்கள் குழந்தைங்கள்லாம் ஃபஸ்ட்டு யோசிங்க. யோசிச்ச பிறகு அந்த கட்சி கரெக்டா, இந்த கட்சி கரெக்டா, நம்மளுக்கு வந்து நம்ம ரைட்ஸ் கிடைக்குமா, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து போடுங்க ஓட்டு. தயவு செஞ்சு இது சும்மா வருத்தம் மேலே வருத்தம் போட்டுட்டு கலாய்ச்சிட்டு இருக்குது, இன்னொரு ஆள் வந்து அவங்க ஆப்போ கலாய்க்கிறது, தயவு செஞ்சு விட்டுருங்க. இது இட்ஸ் நாட் எ ஸ்மால் கேம். ஓகேவா? குழந்தைங்க ஃப்யூச்சர் எல்லாமே இருக்குது இதில். எதுவுமே பெனிஃபிட்ஸ் கிடையாது நம்மளுக்கு. நாங்கள் வந்து டேக்ஸ் கற்றுக்கிட்டு தான் நாங்கள் இங்கே செத்துட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு குவாலிட்டி ஃபுட்டு கிடையாது. இவ்வளோ பேர் போய் வந்து நைட்டு மிட்நைட்டில் போய்லாம் சாப்பிட்றீங்களா சார்? அது எவ்வளோ நோய் வருது தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் பாருங்கள். கார்பரேஷன் வந்து இவ்வளோ ஸ்ட்ரீட் டாக்லாம் போயிட்டே இருக்கிற ரோட்டில் எவ்வளோ பேர் வந்து நாய் கட்சி செத்துருக்காங்க, அது தெரியுமா? அந்த லிஸ்ட்லாம் எடுத்து பாருங்கள் சார். எலெக்ஷன் வந்தால் 5 இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து என்ன வந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம், அது எடுத்து நீங்கள் படிங்க. அது அப்புறம் நீங்கள் ஓட் போடுறதுக்கு போங்க தயவு செஞ்சு. அப்புறம் வந்து நீங்கள் பாருங்கள் யார் வந்து யாருக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம், யாருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து விசுவாசமாக இருப்பாங்களா இல்லையா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க தயவு செஞ்சு. நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். இன்னும் டைம் இருக்குது நம்மக்கிட்ட. தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு யோசிங்க. ஒரு ஃபேனாக யோசிக்காதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா? ஆஸ் எ பப்ளிக்காக, ஆஸ் எ பீப்புளாக யோசிங்க.
நான் டிஎம்கே ஃபேன்ஸ் கூட சொல்கிறேன், நான் டிவிகே ஃபேன்ஸ் கூட சொல்கிறேன். ஓகேவா? பட் அவர் இன்டென்ஷன் இஸ் வி நீட் த க்ளீன் கவர்மெண்ட், நீட் கவர்மெண்ட், தோஸ் ஹூ ஆர் சப்போர்ட் டு பப்ளிக், தோஸ் ஹூ ஆர் சப்போர்ட் டு பீப்புள் வித் த கமிட்மெண்ட். ஒரு அவங்க பண்ணுறது கமிட்மெண்ட் பண்ணாங்களா, 6 மந்த்லேயே நீங்கள் பண்ணுவீங்களா, இல்லை ஒரு வருஷத்தில் பண்ணுவீங்களா கேட்கணும். பண்ணலைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அது நீங்கள் செக் பண்ணுங்கள் சார். செக் பண்ண தான் சார் நீங்கள் வந்து ஓட் போட முடியும். தட் இஸ் அ ஜனநாயகம். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. ஐ பிலீவ் நம்ம மக்கள் வந்து டெஃபினெட்லி நல்ல முடிவு தான் எடுப்போம். இங்கே ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஹாஸ்பிட்டல் வந்து சரியான டாக்டர் கிடையாது, குவாலிட்டி செக்கப் கிடையாது, ஆனால் பில் மட்டும் வந்து ரொம்ப பெருசாக பில் கொடுப்பாங்க. அதே மாதிரி எஜுகேஷனில் ஃபீஸ் மட்டும் வந்து 75,000 to 1.5 lakhs வரைக்கும் ஃபீஸ் போகுது. ஓகேவா? பசங்க வந்து குவாலிட்டி வீட்டில் வந்து கேட்டோம்னா கொஞ்சம் ஏபிசிடி சொல்ல மக்களோ ஏபிசிடி கூட தெரியாது அவங்களுக்கு, ஆனால் ஃபீஸ் மட்டும் கரெக்டாக மாதம் வாங்கிக்கிறாங்க. ஸ்கூலில் போய் நெகோசியேஷன் கட்ட முடியல சொன்னாங்கன்னா கூட வந்து இல்லை சேர்மன் கிட்ட அப்ரூவல் வாங்கணும், சேர்மன் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அதுவும் நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம ரத்தம் எல்லாம் உயிர் தான் போகுது நம்மளுது. ஓகேவா? ஸோ ப்ளஸ் வந்து நம்ம கார்பரேஷன்காரங்க இபி விலை போயிட்டே இருக்குது. இஷ்டத்துக்கு வந்து யூனிட்டுக்கு இவ்வளோ காசு போடுறாங்க. ப்ளஸ் நாங்கள் டேக்ஸ் வேலை கட்டுறோம், வரிக்கு டேக்ஸ் கட்டுறோம், வீடுக்கு டேக்ஸ் கட்டுறோம், ரோட் டேக்ஸ் கட்டுறோம். எவ்வளோ டேக்ஸ் வாங்க எனக்கு புரியல. எனக்கு எவ்வளோ தான் டேக்ஸ் கட்டணும்? டேக்ஸ் கொடுத்து கடைசியில் வந்து ஆளே வந்து செத்து போயிடலாம். ஆனால் நம்ம கவர்மெண்ட் மட்டும் மாற்றமே வராது. நம்ம கவர்மெண்ட்டில் இந்த வருஷம் விட்டிங்கன்னா சார் அகெயின் 5 வருஷம் சார். 5 வருஷம் ஸ்மால் கிடையாது சார். 5 வருஷம் ஸ்மால் கிடையாது, புரிஞ்சுக்கிங்க. 60 மாதம். அந்த 60 மாதத்தில் என்னென்ன கஷ்டப்பட போகிறாங்களோ நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுட்டு டிசைட் பண்ணுங்கள். நான் அதுதான் சொல்லுவேன். ஓகேவா? இது வரைக்கும் நிறைய நம்ம சென்னையிலேயே வந்து அதோடு நம்மளுக்கு தெரியாது. நம்ம சென்னையிலேயே வந்து இவ்வளோ இடத்துல வந்து ரொம்ப ரோட் கிளீன் கிடையாது, ரோட் பாலமாக இருக்குது. ஓகேவா? இஷ்டத்துக்கு வந்து நடுவில் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் இஸ் தேர். ஸோ டாக்ஸு, ஸ்ட்ரீட் டாக்ஸு, அது வந்து நிறைய பசங்களுக்கு வந்து கட்சி வந்து பசங்க வந்து செத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க தயவு செஞ்சு. ஓகேவா? உங்கள் செல்ஃபுக்காக யோசிக்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸு, உங்கள் குழந்தைங்க, ஓகேவா, உங்களுக்காக யோசிச்சுட்டு தயவு செஞ்சு டிசைட் பண்ணுங்கள். நான் இதுதான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி மக்கள். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலி திஸ் இஸ் மை இந்த வீடியோலே வந்து நான் வந்து பண்ணுறது தமிழ் வீடியோ தான் ஃபஸ்ட் டைமு. ஏன்னா பாஸ்ட் ஃபியூ டேஸ் ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங் எவ்ரி திங் அபவுட் த ரீல்ஸ், அபவுட் த வீடியோஸ் அண்ட் ஆல். பட் இது வந்து ஆஸ் ஏ சகோதராக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குற சஜஷன்ஸ். ஓகேவா? இதில் வந்து யாருக்கும் வந்து தப்பான திங்ஸ் வந்து என் வேர்ட்ஸ் சார்பாகலை. ஃப்ரம் பிஹாஃப் ஆஃப் மை வேர்ட்ஸ், இஃப் எனி ஒன் ஹர்ட், I really apologize, but think yourself, think for your family, think for your parents, think for your kids. யோசிச்சுட்டு டிசைட் பண்ணுங்கள், who will you be the right person for lead this country, lead this state. Okay brother, thanks a lot. ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த்.